மும்பையில் பெய்து வரும் கனமழையால் அப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடானது. ரயில் நிலையத்தின் நடை மேம்பாலம் இடிந்து விழுந்ததில் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. வர்த்தக தலைநகரான மும்பையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலையிலும் மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசாக மழை பெய்ய தொடங்கியது. காலை 8 மணிக்கு கனமழையாக மாறியது. பாரல்தாதர் பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் பள்ளிகளுக்கும் அலுவலகங்களுக்கும் செல்வோர் பெரும் அவதிக்குள்ளாயினர். அப்பகுதி சாலையில் சென்ற கார், வேன், பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் மழை நீரில் பயணிக்க முடியாமல் நடுவழியிலேயே நின்றன. ये रेनी सीजन में तो ये तो हर रोज का ही है, एवरी ईयर का यही प्रॉब्लम है। चाहे वो थोड़ा मोटर वगैरह लगाया है वहाँ पे, लेकिन ज्यादा बारिश होती है तो यही प्रॉब्लम हर साल फेस करना ही पड़ता है, चाहे ऑफिस जाने वाले हो, बच्चे हो, सभी को। तो ऑफिस से कुछ पड़ता है? अच्छा लग रहा है बारिश से, क्योंकि ऐसा हॉट लग रहा था ना, अच्छा लग रहा है। तो पैर तक पानी, आपको डर नहीं लगता कहीं डूब जाएंगी? नहीं, पापा है ना। पापा है? हाँ। கடந்த 24 மணி நேரத்தில் மும்பையின் சாந்தா குரூஸ் பகுதியில் 131.4 மில்லிமீட்டர் மழை பதிவானது. தானே, கட்கோபர், குர்லா, சியான் மற்றும் தாதர் ரயில் தண்டவாளங்கள் மழை நீரில் மிதக்கின்றன. அந்தேரி ரயில் நிலையத்தை ஒட்டி சாலையை கடக்க கட்டப்பட்டுள்ள பாலத்தின் ஒரு பகுதி மழையால் இன்று காலை திடீரென இடிந்து விழுந்தது. இதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். பாலத்தின் இடிபாடுகள் தண்டவாளத்தில் விழுந்ததால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாலம் இடிந்ததில் அதன் அருகே சென்ற மின்சார கம்பிகளும் அறுந்து விழுந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. நிகழ்விடத்திற்கு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மீட்புப் படையினர் விரைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டனர். இதனால் அவ்வழியாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டது.